Hello guys, welcome to day 2 of 10 days 10 framework challenge. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Vue.js. ஸோ Vue.jsனா என்ன? Vue.js வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸிவ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலர் ரியாக்ட் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் யூஐ லைப்ரரி. பட் அன்லைக் ரியாக்ட், Vue.js என்னென்னா ஒரு சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ரியாக்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, ரியாக்டுக்குன்னு ஒரு ஜேஎஸ்எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ ஃபைல்ஸ் வந்து எப்படி எழுதணும், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் நம்ம. சிமிலர்லி Vue.jsக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டில் HTML ஒரு பிளெயின் HTML எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்களோட காம்பனன்ட்ஸுமே ரைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இது இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ Vue.js.org இந்த பேஜ்க்கு வந்தோடனே நமக்கு இனிஷியலி இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் பேஜில் குவிக் ஸ்டார்ட்டில் நமக்கு சிமிலர்லி ஒரு ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரியாக்டில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒயிட்டை வச்சு ஒரு ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். சேம் வே இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ VS கோடில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு கோடை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட்மே ஒரு ஃபோல்டர் தான். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரேம் ஒர்க்ஸ், டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டு தான் இது இன்ஸ்டால் பண்ண போகுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் டெஸ்டிங். ஸோ நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்குது. நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ JSX சப்போர்ட் வேணும். அண்ட் தென் ரியாக்ட் எப்படி ரவுட்டர் இருக்கோ அதே மாதிரி Vue.jsலையுமே ரவுட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது SPI அப்ளிகேஷனுக்காக. அண்ட் தென் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ ரியாக்டில் எப்படி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி Vue.jsலையும் தனியாக ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் இது 3 மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்டல் பேக்கேஜஸ் இங்கே வச்சுருக்காங்க இதில். ஸோ இது இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதை இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் பிளாங்க் ப்ராஜெக்ட் இன்ஸ்லைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா பிளாங்க் கோடு இல்லாமல் ஒரு சாம்பிள் கோடு தரட்டுமா அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்குது. ஸோ ஸ்கிப் ஆல் எக்ஸாம்பிள் கோட் அண்ட் ஸ்டார்ட் வித் அ பிளாங்க் வியூ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம நோ கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தா நமக்கு பிளாங்கான ப்ராஜெக்ட் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு பேஸ் பாய்லர் பிளேட் நமக்கு வேணும். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஸ்கெஃபோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ நோ கொடுத்துடலாம். தட்ஸ் இட். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ ஒன்ஸ் அகெயின் CD டெஸ்டிங். ஸோ ரெகுலராக ஒரு புது ப்ராஜெக்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி NPM இன்ஸ்டால். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை ஒரு செகண்ட் பார்த்துடலாம். ஸோ பார்த்தோன்னா நமக்கு பப்ளிக் சோர்ஸ் சேம் ஒயிட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் Vue.jsமே இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஸோ பேக்கேஜ்.jsனில் நம்ம ஒயிட் கான்ஃபிகரேஷன் வித் ரியாக்ட் பார்த்ததை விட டிபெண்டன்சி இங்கே கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் ஸோ Vue யூஸ் பண்ணியிருக்காங்க, Vue ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பினியா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்காக. அண்ட் தென் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டெவ், பில்ட் அண்ட் தென் ப்ரிவ்யூ 3 ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டெவ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ npm run dev. ஆல்ரைட். ஸோ ஒயிட் எப்படி ஃபாஸ்ட்டாக இனிஷியலைஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் எங்கேயுமே ஒயிட்டோட போர்ட் நம்ம பார்க்க முடியுது. 5173 சிமிலர் போர்ட் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இனிஷியலைஸ் ஆனது நமக்கு ஒரு பாய்லர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் அண்ட் அபவுட் வித் ரவுட்டர் சப்போர்ட்டோட. ஸோ ஹோம் கிளிக் பண்ண ஹோம் அண்ட் தென் அபவுட் கிளிக் பண்ண அபவுட் போகுது. ஒன்ஸ் அகேன் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு சோர்ஸில் தான் எல்லா கோடுமே இருக்க போகுது. ஸோ சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் வியூஸ், ஓகே, அண்ட் தென் ரவுட்டர் இருக்குது, அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆப் வந்து இனிஷியலைஸ் ஆக இருக்கிறது app.view. ஸோ app.viewவில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டிருக்காங்க. ஸ்கிரிப்டில் அவங்களோட ரவுட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் காம்பனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு HTML லைக் டெம்ப்ளேட்டாக தான் இருக்குது. எந்த JSX ஃபார்மேட்டோ இல்லை ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் ஃபார்மேட்டோ இந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் டேரெக்டாக ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெடர், லோகோ, nav, எவ்ரி திங். வியூஸ் போய் பார்த்துடலாம். ஸோ வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு HTML வியூ மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு JSX அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அகெயின் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் சிமிலாரிட்டி இப்படியே தான் இருக்குது. ஸோ சேம் HTML லைக் டெம்ப்ளேட், ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் தான் Vue.js. ஸோ Vue.js ஒரு பிகினர் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா Vue.js வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு SPA அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் பேஜில் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு டைனமிக் பேஜஸ் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரவுட்டர் அப்படின்றது தான் நமக்கு வந்து இங்கே மேஜராக ப்ளே பண்ண போகுது. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கான்செப்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயினில் ஆப்பை ரெண்டர் பண்ணிவிட்டு நேவிகேஷனில் ரவுட்டரோட லிங்க்ஸ் வந்து ரெண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் வந்து ரவுட்டரில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த /home ரூட் பாத் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹோம் வியூ அப்படின்ற காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணணும். அப்படி இல்லை அபவுட் இருந்துச்சுன்னா அபவுட்ன்றதை ரெண்டர் பண்ணணும். ஸோ சிம்பிள் செட்டப், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்குது இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணதுமே. ஸோ ஒரு சாம்பிள் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணி ஒரு CRUD ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கான கோட் ஆல்ரெடி இருக்குது, பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் HTML லைக் டெம்ப்ளேட் இருக்குது. அண்ட் தென் ஒரு இன்புட் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இன்புட்க்கு அப்டேட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ அப்டேட்டில் ரொம்பவே சிம்பிளாக ரெஃபரன்ஸ் வச்சு ஸ்டேட்டை வந்து கெட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டை கெட் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸில் ஆட் பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் அகெயின் சேம் வே ரவுட்டர் கான்ஃபிகரேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரவுட்டரில் அடிஷ்னலாக அபவுட் லிஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கு. ஸோ லிஸ்ட்டில் நம்மளோட லிஸ்ட் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட் காம்பனண்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா வியூஸ்லேருந்து வருது. ஸோ வியூஸில் லிஸ்ட் காம்பனண்ட் HTML லைக் பேஜ். நம்மளோட ஆப் இப்போ ரன் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் வி ஹாவ் ஹோம் ரவுட், அபவுட், லிஸ்ட் அப்படின்ற அடிஷ்னலாக ஒரு ரவுட் வந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த லிஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, அப்டேட், delete. ஸோ ஒரு Vue.jsோட ஒரு ஓவர்வியூ, ஒரு இன்ஸ்டலேஷன் அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த 10 days சீரீஸில் நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்காக AngularJS வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.